விஸ்வாவஸ் வருடம் பங்குனி மாதம் 9ஆம் நாள் 23/3/2026 திங்கட்கிழமை மாலை 6:38 மணி வரை வளர்பிறை பஞ்சமி திதியும் இரவு 8:49 மணி வரை கிருத்திகை நட்சத்திரமும் மரண யோகமும் அமிர்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளில் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் காலை 6:15 மணியிலிருந்து 7:15 மணி வரையும் மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை பகல் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய தினம் சூழும் கிழக்கு பரிகாரமாக தயிர். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் புதன், செவ்வாய், ராகு, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சந்திரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த நண்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலனுள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, ஹோம பூஜை பரிகாரங்கள் செய்வதற்கு உகந்த தினம். நோய் தீர்ப்பதற்கும் கடன் அடைப்பதற்கும் உகந்த அமைப்புகளை மேற்கொள்ள நல்ல நாள். பயனற்ற மரங்களை வெட்டுவதற்கு உகந்த தினம். குறிப்பாக திங்கட்கிழமை என்ற முறையில் கிருத்திகையோடு வருகிறதாலும் முருகப்பெருமானை வழிபட சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் சேமங்களும் ஏற்படும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம்: இசைத்துறையில் சாதிக்கின்ற அன்பர் யார்? குறிப்பாக பாடுகின்ற துறையாகட்டும், மியூசிக்னு சொல்லக்கூடிய அனைத்து விதமான இசை சார்ந்த துறை அமைப்பில் புகழ் பெறுவதற்கான பாவகம் இது. நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற 3ஆம் பாவகம், லக்னத்திலிருந்து 3ஆம் பாவகம் மிக வலிமை பெற்று அதிகமாக சுப கிரக தொடர்புகளை பெற்றிருக்கின்ற சூழலில் மேற்சொன்ன அன்பர்கள் இசையின் மூலமாகவும் வாய்ப்பாட்டு என்று சொல்லக்கூடிய கர்நாடக சங்கீதம் இது சார்ந்த அனைத்து துறைகளிலுமே பெரிய அளவில் புகழ் பெறுகிற அன்பர்களாக இருப்பார்கள். அந்த பாவகத்தோடு குரு, சுக்கிரன், ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரன், கூடுதலாக லக்னம், லக்னாதிபதி வலுப்பெற்று லக்ன யோக தசைகளும் நடக்கிற அன்பர்கள் பெரிய அளவில் கொடுத்து வைத்தவர்களாக மேற்சொன்ன துறையில் முத்திரை பதிக்கிற அன்பர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, வருகிற இடர்பாடுகள் அனைத்தையும் சமாளித்து எல்லாவற்றிலும் மேம்பட்டதான உறுதியான சூழலோடு நிறைவான பலன்களை சிறப்பாக பெறக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. எல்லா விதமான தடை தாமதங்களும் இடையூறுகளும் தொந்தரவான சூழல்களும் முழுமையாக விலகக்கூடிய தினமாக மேசத்திற்கு இன்றைய நாள் அமையும். எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற மனத்துணிவு அதிகரிக்கும். குறிப்பாக அதிகமாக உழைப்பீர்கள். வீண் கவலைகள் விலகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக முடியும். ராசிநாதன் வலுப்பெற்றிருப்பதும் ராசியின் யோகர்களான சந்திரன், குரு போன்றவர்கள் வலுப்பெற்றிருப்பதுமான சூழல்ல நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். தேவையற்ற உபயோகமில்லாத செலவுகளை தவிர்ப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் புழங்குகிற இடங்களில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஏற்படும் பண தேவையை சரிக்கட்ட நண்பர்கள் மூலம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறைகளில் சாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். அதே நேரத்தில் சிறு குறு தொழில் வைத்து நடத்துகிற அன்பர்களுக்கும் சாதகமான தன்மைகள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை தொடர்பாக சில மன வருத்தங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். குடும்பத்தில் தேவையற்ற வீண் குழப்பங்கள் ஏற்படும். அதை கையாள்வதற்கு பொறுமை அவசியம். இன்றைய நாளை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக விலகி இருந்த உறவுகள் சேருவதற்கான சூழல்கள் உண்டு. கடன் தொந்தரவுகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எதிர்ப்பாளர்களால் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். பெண்மணிகளுக்கு பண வரவு மேம்படும். குறிப்பாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயமும் புகழ் பாராட்டும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் நினைத்ததை சாதிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்களுக்கு மாற்றமும் தடையும் விலகக்கூடிய தினமாக சிரமங்கள் நீங்கி சிக்கல்கள் நீங்கி
நினைத்ததை சாதித்து நிம்மதி பெறுகிற தினமாக மேசராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கான கிரக வலிமைகள் இன்றைய தினம் எப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக நிம்மதியான அணுகுமுறைகளும் நிறைய மாற்றங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. ராசியிலேயே சந்திரன் உச்சம் பெற்றிருக்கிறார். கூடுதலாக சூரியனுடைய சாரத்தில் சஞ்சரிக்கிறார். 3 குடையவர் ராசியில் வளர்பிறை நிலையில் சஞ்சரிப்பதும், ராசிக்கு 10ஆம் இடத்துல தன பஞ்சமாதிபதியான புதனும், கூடுதலாக செவ்வாய், ராகு, குரு போன்றவர்கள் எல்லாம் வலுத்து தொடர்பு கொள்கிற சூழல்ல நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய காவல், இராணுவம் பணி மற்றும் கூடுதலாக மருத்துவம், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை போன்ற அமைப்பில் இருக்கிற ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் எல்லாம் பெரிய அளவில் அனுகூலத்தை புரியக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. ராசிநாதன் சற்று பலவீனம் அடைந்திருந்தாலும் வருவதை பார்க்கலாம் என்ற மனோ துணிவு அதிகரிக்கின்ற நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிர்ப்புகள் விலகும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், ஆரோக்கிய நலன் காக்கப்படும், கடன் தொந்தரவுகள் விலகும். நீண்ட நாட்களாக முடியாது என கைவிடப்பட்ட சில காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உண்டு. இளைய மூத்த சகோதர உடன்பிறப்புகளால் ஆதாயம் ஏற்படும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் சிறப்பாக இருக்கும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகளில் சற்று கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறை அமைப்பினருக்கு பணியிடங்களில் பரிசும் பாராட்டும் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் ஏற்படும். இன்றைய நாளை பொறுத்தவரை சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படுவதற்கான தன்மைகளும் மிக சிறப்பான முறையிலேயே இருக்கிறது. இன்றைய நாள் எல்லாவற்றிலும் நல்ல பலனை முழுமையாக கொடுக்கக்கூடிய நாளாகவே அமையும். அனைத்து விதமான தடைகளும் முழுமையாக விலகுகின்ற நாளாக இந்த ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் அனைவரும் அவரவர்களால் முடிந்த விஷயங்களை சாதித்து வெற்றி காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு பிரியம் அதிகரிக்கிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக வலிமைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? நினைத்ததை சாதிப்பதை விட நிம்மதியான அணுகுமுறைகளும் மேம்பட்டதொரு நல்ல சூழல்களும் அமையக்கூடிய தினமாக இன்றைய நாள் இருக்கும். தடைகள் அனைத்தும் விலகும். நினைத்தது நடப்பதால நிம்மதியான சூழல்கள் உருவாகும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் உற்சாகமான சூழல் நிலவும். குலதெய்வ அனுக்கிரகமும் குறிப்பிடத்தகுந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். தனாதிபதி 12இல் மறைந்திருந்தாலும் வளர்பிறை நிலையில் உச்ச சூழலோடு சஞ்சரிப்பதும் அவரை செவ்வாய் பார்ப்பதும் வலிமையான சூழலாக இருக்கிறது. 10இல் சூரியன் திக்பலம் பெற்றிருக்கிறார். ராசியின் 10ஆம் இடத்தில் சூரியன் அபாரமான முறையில் அமர்ந்திருப்பது தொழில்துறையினருக்கு அனுகூலமான தன்மைகளை செய்யும். நினைத்ததை சாதிக்கின்ற வாய்ப்புகளோடு எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய தன்மைகளும் உண்டு. கோபதாப பிடிவாத குணங்களை குறைத்துக் கொள்வது சிறப்பான சூழலாக இருக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எவ்வித தடையுமின்றி நல்லவிதமாக முடியும். குருவு ராசியில் இருக்கிறதால எல்லோராலும் புகழப்படுவதோடு நீங்களும் எல்லாராலும் மதிக்கப்படுகிறீர்கள். நம்பிக்கை உங்கள் மேல் எல்லோருக்கும் கூடுதலாக இருக்கும். நண்பர்கள் பலவிதங்களிலும் ஆதரவாக இருப்பார்கள். சூரியனினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக அரசுத்துறை அரசியல்வாதிகளால் ஆதாயம் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி உண்டு. கொடுக்கல் வாங்கல் அனுகூலம் உண்டு. சகோதர உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். 2வது திருமண வாய்ப்புக்கான சூழல்களிலும் சில சாதகமான தன்மைகள் இருக்கிறது. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். நண்பர்களால் அனுகூலமும் குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் இடையூறுகள் நீங்கும். குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் திருப்திகரமான சூழலை உணர்வீர்கள். பணவரவும் நல்லவிதமான முறையில் இருக்கும். சக ஊழியர்களின் உதவியும் பாராட்டும் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக மனதிற்கு பிடித்தமானவற்றை செய்து மகிழ்ச்சி அடைகிற நாளாக இன்றைய தினம் இருக்கும். பெண்மணிகளுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதகமாக நடக்கும். மனத்தெளிவு உண்டாகும். பண வரவு மேம்படும். கலைத்துறையினருக்கு அனைத்து விதமான நிலைகளில் நன்மை உண்டு. எதிர்பார்த்திருந்த புதிய வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் மாணவர்கள் இளைஞர்களுக்கு மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய
மேம்பட்டதொரு நல்ல பலன்கள் நடக்கின்ற தினமாக மிதுனத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதரவான சூழல் உள்ள தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கவனத்தோடும் பக்குவமாகவும் பொறுமையாகவும் செயலாற்றி அனைவருடைய பாராட்டுதல்களையும் முழுமையாகவும் நிறைவாகவும் பெறக்கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. உங்களுடைய கர்மமே கண்ணாக, அதாவது உங்களுடைய வேலையில கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள். உண்மையாகவும் நேர்மையாகவும் கடின உழைப்பை மேற்கொண்டு அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய உயர்நிலை அடைவீர்கள். ராசிநாதன் சந்திரன் வளர்பிறை நிலையில் உச்சம் பெற்றிருப்பதும், ராசியின் 12ஆம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருந்தாலும் சுபவிரயங்கள் மகிழ்ச்சியை தருகிற வகையிலும் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் சற்று வலுப்பெற்று சஞ்சரிப்பதால் எல்லோருடைய தயவும் உங்களுக்கு இயல்பாக கிடைக்கும். நேரத்தின் அருமையை உணர்ந்து செயல்படுவீர்கள். ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண இருக்கிறீர்கள். புதிய நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும். சுக்கிரன் சஞ்சாரம் எதிலும் அனுகூலத்தை தரும். திறமையாக எந்தவிதமானதொரு பிரச்சனையும் சமாளிப்பீர்கள். திட்டமிட்ட காரியம் அனைத்தும் திட்டமிட்டபடியே நடக்கும். குறிப்பாக தேவையற்ற செலவுகள் கட்டுக்குள் இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் மேன்மையும் அனுகூலமும் உருவாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயத்தில் சாதகமான தன்மைகள் உண்டு. வியாபார போட்டிகளில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். வருகிற வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நன்மை பயக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் முன்னேற்றம் காண்பீர்கள். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளால் அனுகூலங்கள் உருவாகும். தனியார் மற்றும் அரசு துறைகளில் நிர்வாகம் போன்ற தலைமை உயர் பொறுப்பில் பணியாற்றுகிற அன்பர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகள் அரசு துறையினரால் அனுகூலங்கள் உண்டு. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு வேலை மாற்றம் நினைத்தபடி கிடைக்கும். குறிப்பாக கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஆன்மீக எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல்ல சம்மதமான சூழல்கள் உண்டு. உறவுகள் நட்புகள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை டிவி பத்திரிகை துறைகளில் பணியாற்றுகிற நண்பர்கள் இணைய வழி வருமானம், ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், பங்கு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த துறைகளில் ஆதாயமான சூழலை உணர்வீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் உயர்வை கொடுக்கும். மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாவற்றிலும் சற்று கூடுதல் கவனத்தோடும் பொறுமையோடும் இருந்து சாதிக்க வேண்டிய தினமாக இன்றைய நாள் கடகத்திற்கு அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உதவிகள் சாதகமாக கிடைக்கிற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான கிரக சூழல்கள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? சிந்தனை, செயல்திறனும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் புதியதொரு மாற்றமும் எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் என்ற உத்வேகமும் கூடுதலாக இருக்கக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். வருகிற சிக்கல்களை சமாளிப்பீர்கள். எல்லாவற்றிலும் அனுகூலத்தை உணர்வீர்கள். முக்கியமாக ராசிநாதன் சற்று பலவீனப்பட்டிருந்தாலும் ராசியின் முக்கிய யோக கிரகங்களான சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதும், குரு பகவான் உபசயஸ்தானமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் நல்லதொரு அனுகூலத்தை செய்யும். அதே நேரத்தில் ராசியை புதன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் தொடர்பு கொள்றதால கடுமையான நிர்வாக அமைப்புகள், கோபதாப பிடிவாத குணங்கள் சற்று தூக்கலாக இருக்கும். அனைவரையும் அனுசரித்து போவது நல்லது. நிதானமான செயல்பாடுகளின் மூலமாக எல்லோரையும் அனுசரிப்பதால் நிறைவான வெற்றி கிடைக்கும். சிக்கலான காரியங்களையும் சுமூகமாக முடிக்கும் திறமை உருவாகும். நீண்ட ஆலோசனைக்கு பிறகே எதையும் செய்வீர்கள். குறிப்பாக சுக்கிரனுடைய சஞ்சாரம் சில மன குழப்பங்களையும் கொடுக்கல் வாங்கல், வீடு வாகனம் சார்ந்த அமைப்புகளையும் சிக்கல்களை உருவாக்குவார். கவனமாக இருங்கள். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். செய்தொழிலில் மன நிம்மதியும் அதிக நன்மையும் உண்டாகும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு. மேலதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகத்துறையினர் இயல்பாக பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த போட்டிகள் குறையும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகலாம். கவனமாக இருங்கள். எதிர்பார்த்த பலன் தாமதமாக கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள் தடை நீங்கி நடக்கும். சிலருக்கு புத்திரபாக்கி யோகம் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி உருவாகும். குழந்தைகளால் நன்மை ஏற்படும். அவர்களது திறமை கண்டு மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண்மணிகளுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். கவனமாக இருங்கள். எதிர்கால நலன் கருதி புதிய சேமிப்பொன்றை துவங்க இருக்கிறீர்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை குறிப்பாக அழகு சாதன பொருட்கள், ரெஸ்டாரண்ட் மற்றும் டிராவல்ஸ், லாட்ஜ் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் கூடுதல் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது.
எதிர்பார்த்த உதவிகள் ஒரு சில அன்பர்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றங்கள் உண்டு. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தும் அதிக முயற்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய தினமாக சிம்மத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்கள் புத்துணர்ச்சியை உணர்கிற தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு சிந்தனை செயல்திறன் மேம்படுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? எல்லாவற்றையும் சமாளிக்கலாம், சாதிக்கலாம், மாற்றலாம் என்ற எண்ணத்தோடு உற்சாகமாக செயல்பட்டு உறுதியான பல வெற்றிகளை நிறைவாக பெறக்கூடிய நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 6இல் ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும், 7இல் சுக்கிரன் சனியால் பாதிக்கப்பட்டாலும், லாபாதிபதி சந்திரனும் கூடுதலாக குருவும் மிக வலிமையாக இருப்பதால் குறையொன்றும் இல்லாத தினமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு கவலைகள் பறந்தோடுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை ஏற்படும். குறிப்பாக நட்புக்கு முதலிடம் கொடுத்து அனைத்து விதமான காரியங்களிலும் அனுகூலத்தை பெறுவீர்கள். குறிப்பாக ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் உண்டு. குறிப்பாக புதனினுடைய சஞ்சாரம் புகழ் பெறுவதற்கு உதவியாக இருக்கும். நிதி மேலாண்மை அதிகமாக இருக்கும். மனதிற்கு பிடித்தமானவர்களை சந்தித்து உரையாடி மகிழ்ச்சி கொள்வீர்கள். மனோ தைரியம் உருவாகும். எந்த ஒரு காரியத்தையும் துணிவோடு செய்து அதிக நன்மை பெறுவீர்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை செய்தொழில், வர்த்தகம், வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் செயல்படுவது சாதகமான சூழலை கொடுக்கும். தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாகவும் கவனமாகவும் பேசுவது நல்லது. வியாபார விருத்திக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முடிவுகள், முயற்சிகள் அனைத்தும் உத்வேகத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செய்து முடிப்பது அனுகூலத்தை செய்யும். சக ஊழியர்கள் பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மை தருவதாக இருக்கும். கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலங்கள் உருவாகும். உறவுகளோடு பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். பெண்மணிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த பயம் நீங்கி துணி உண்டாகும். தேவையற்ற வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலமும் புகழும் கிடைக்கும். நற்பெயர் உண்டாகும். குறிப்பாக எதிர்பார்த்த உதவிகள் தானாக கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்கள் நல்பலனை பெற இருக்கிறீர்கள். இழுபறியாக இருந்த காரியங்கள் நன்மையை கொடுக்கும். மாணவர்கள் பாடங்களை கவனமாக படிப்பது நல்லது. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சிறப்பானதொரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக கன்னிக்கு கவலைகள் மறக்கின்ற நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு நிதானத்தோடு செயல்படுவது வெற்றியை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகும். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாக இன்றைய தினம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான கிரக சஞ்சாரங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது? எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய நாளாக புகழும் வெற்றியும் நிறைந்த தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் குறைகள் எதுவும் இல்லாத நாளாக அமையிருக்கிறது. நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சாதகமான தன்மைகள் உண்டு. எல்லாவிதமான நிலைமைகளிலும் பக்குவமாகவும் நிதானமாகவும் செயலாற்றி அனைவருடைய பாராட்டுதல்களையும் முழுமையாக பெற இருக்கிறீர்கள். வெற்றி ஒன்றை குறிக்கோளாக வைத்து செயல்பட்டு நிறைவான சூழலை பெற இருக்கிறீர்கள். 10 சந்திரன் வளர்பிறை நிலையில் உச்சம் பெற்றிருப்பதும், பாக்கியஸ்தானத்தில் மிக மேம்பட்டதானது ஒரு சிறப்பான சூழலில் குரு பகவான் சஞ்சரிப்பதும், ராசிநாதன் பலவீனப்பட்டிருந்தாலும் உச்சமாக இருப்பதும் எல்லோருடைய அனுகூலத்தையும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். குறிப்பாக நிதி மேலாண்மை அதிகரிக்கும். எதிர்ப்புகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். மன மகிழ்ச்சிக்காக சில பணங்களை செலவு செய்வதற்கான சூழல்களும் ஏற்படும். நண்பர்கள் சேர்க்கையால் அனுகூலங்கள் உருவாகும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். குறிப்பாக தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலம் நிறைவாக கிடைக்கும். பொறுப்புகள் மேம்படும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வும் நல்லவிதமான முறையில் கிடைக்கும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலமான தன்மைகள் ஏற்படும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். குழந்தைகளின் மனம் மகிழும்படியாக நடந்து கொள்ளுங்கள். குலதெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். தேவையற்ற வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயத்தை தவிர்ப்பது நல்லது.
பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். மனதளவில் உற்சாகம் மேம்படும். கலைத்துறை என்பவர்களுக்கு மதிப்பு மரியாதையும் கௌரவமும் உயரும். அரசியலில் உள்ளவர்கள் தீவிர முயற்சிகளின் பேரில் அனுகூலம் பெற இருக்கிறீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமானதொரு நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுகிற தினமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் உள்ள தினமாகவும், விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான கிரக சூழல்கள் இன்றைய நாளில் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றையும் விட மேம்பட்டதான சூழலோடு நிறைவான அனுபவங்களும் புதுவிதமான உத்வேகமும் நிறைந்த தினமாக விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் அமையும். முக்கிய கிரகங்கள் எல்லாம் வலுப்பெற்று சஞ்சரிப்பது முழுமையான அணுகுமுறையை கொடுக்கும். எல்லாவற்றிலும் இருந்து வந்த தடை தாமதங்கள் தயக்கம் விலகும். எல்லோரையும் அனுசரித்து போவீர்கள். தூய உள்ளத்தோடு செயலாற்றுவீர்கள். நியாயமும் நேர்மையும் உங்கள் பக்கம் இருப்பதால் எல்லாவிதமான வெற்றியும் நிறைவாக கிடைக்கும். ராசிநாதன், கூடுதலாக பாக்கியாதிபதி சந்திரன், குரு போன்ற கிரகங்கள் மிக வலிமை பெற்றிருப்பது இன்றைய நாளை உங்களுக்கு வெற்றிகரமாக மாற்றும். திடீர் கோபம் உருவாகும். அதை தவிர்ப்பதும் கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அடுத்தவர்களால் இருந்து வந்த மன சங்கடங்கள் வேதனைகள் முழுமையாக குறையும். குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மேம்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். குலதெய்வ அனுக்கிரகமும் குழந்தைகளால் அனுகூலமும் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் அலைச்சல் இருந்தாலும் முடிவில் பலன்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் கிடைக்கும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களை பக்குவமாக அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலை தொடர்பான கவலை ஏற்பட்டு பின்பு விலகும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. அதிக நேரம் பணியிடங்களில் உழைக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு ஓரளவுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி நடக்கும். உறவுகளிடமும் நட்புகளிடமும் பண்பாக நிதானமாக பேசுவது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த இடைவெளி குறையும். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்கள் பெரியோர்களின் ஆதரவும் ஆசிர்வாதமும் கிடைக்கும். மூத்த சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான தன்மைகள் உண்டு. தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். இன்றைய நாள் பெண்மணிகள் கோபத்தை குறைத்து நிதானமாக பேசுவதன் மூலமாக நன்மை உருவாகும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மிகுந்த உகந்த காலகட்டமாக இன்றைய நாள் அமையும். அரசியல்வாதிகள் சமூக சேவர்களுக்கு பலன்கள் நன்மைகள் என சிறப்புகளோடு கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயமும் அனுகூலமும் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற நாளாகவும், அனுச நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக அனுகூல சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிலுமே சாதிக்கலாம், வித்தியாசமான அணுகுமுறைகளை உணரலாம் என்ற விருப்பத்தோடு செயலாற்றி பெரிய அளவில் வெற்றிதனை பெறக்கூடிய தினமாக தனுசு ராசிக்கு இன்றைய நாள் அமையும். ராசிநாதன் ராசியை பார்ப்பதும் அட்டமாதிபதி 6இல் உச்சம் பெற்றிருப்பதும் கூடுதலாக ராசியினுடைய முக்கிய கிரகங்கள் எல்லாம், அதாவது செவ்வாய் மற்றும் சூரியன் போன்ற கிரகங்கள் நல்லதொரு சாதகமான சூழலில் சஞ்சரிக்கின்ற இன்றைய தினம் பொருளாதாரம் சார்ந்த மேன்மையும் புகழும் பெறுவதற்கான தன்மைகள் உண்டு. இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான சூழல்கள் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும். புதிய நண்பர்களின் சேர்க்கையும் உருவாகும். எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக திட்டமிட்டு சரியான நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் உருவாகும். எல்லோரோடும் நேசிக்கப்பட இருக்கிறீர்கள். எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நன்மை பயக்கும். தேவையற்ற மன சஞ்சலங்கள் விலகும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும். எந்த ஒரு வேலை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்ப்பது நல்லது. திடீர் பண தேவைகள் உருவாகலாம். குறிப்பாக வெளியூரிலிருந்து வருகிற தகவல்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய தகவல்களாக இருக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீண் இடையூறுகள் ஏற்பட்டு விலகும். கவனமாக இருப்பது நல்லது. நீண்ட நாட்களாக வசூலாகாத பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் ஏற்படும். சக ஊழியர்களிடம் கவனமாகவும் பக்குவமாகவும் பழகுவதும் பேசுவதும் நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு காணப்படும். குடும்ப உறவுகள் உடல்நிலையில் அக்கறை செலுத்துவது நல்லது.
கடன் விவகாரங்களில் கவனமாக இருங்கள். எதிர்ப்பாளர்களிடமிருந்து மிகவும் உஷாராக இருப்பது நல்லது. கோர்ட் கேஸு வம்பு வழக்குகளில் சாதிக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். பெண்மணிகள் எதிலும் எச்சரிக்கையோடு ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். மனசஞ்சலம் ஏற்பட்டு விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த புதிய வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகள் எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது மேலான நன்மையை கொடுக்கும். இன்றைய நாள் மாணவர்களுக்கு அனுகூலத்தையும் இளைஞர்களுக்கு எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் சிறப்புகள் நிறைந்த நாளாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மரியாதை மேம்படுகிற நாளாகவும், பூராட நட்சத்திர அன்பர்கள் பொறுமை காப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகரத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள், கிரக சஞ்சாரங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வகையில் மேம்பட்டதான தன்மையில் இருக்கிறதா, மகிழ்ச்சியை தருகிறதா, நிதானத்தோடு செயலாற்றுகிறீர்களா போன்ற அனைத்து விஷயங்களிலும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகளை நல்ல விதமான முறையில் பூர்த்தி செய்து தரக்கூடிய வகையில் சிறப்புகளோடு கூடிய நாளாக மகரத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. நல்லதொரு மாற்றமும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகிற நாள் என்று இன்றைய நாளை சொல்லலாம். சிக்கலாக இருப்பவர்களுக்கும் கஷ்டப்படுபவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை தயால குணத்தோடு செய்வீர்கள். அனைவரோடும் இனிமையாக பேசி மகிழ்வீர்கள். நன்மதிப்பு கூடுதலாக இருக்கும். குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொள்வீர்கள். குறிப்பாக நினைத்ததை சாதிப்பீர்கள். சுப செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும். நிதி மேலாண்மை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. புதிய காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். முக்கியமாக சுக்கிரன், ராசிநாதன் சனி, கூடுதலான மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன், குரு போன்றவர்கள் புதுமையான ஒரு அனுபவத்தோடு வித்தியாசமான முறையில் சஞ்சரிப்பதால் மன அமைதியும் சந்தோஷமான சூழல்களும் உருவாகும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாகவும் அனுகூலமாகவும் இருக்கும். புதிய தொழில் பங்குதாரர்கள் இணைவதற்கான சூழல்களும் உண்டு. தாய் தந்தையருடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பீர்கள். அவர்களால் அனுகூலமும் ஏற்படும். குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி உருவாகும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கூடுதல் கவனம் செலுத்துவது எல்லா வகையிலும் அனுகூலத்தை செய்யும். வருகிற வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை மேம்பட்ட நிலையில் தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகின்றவர்களுக்கு இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் உயரதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. அலுவலக வேலைகளால் அலைச்சல்கள் உண்டாகும். சக ஊழியர்களிடம் மிகவும் பக்குவமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது சிறப்பினை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் கோபதாபங்களை உருவாக்கலாம். கவனமாக இருங்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி செயல்படுவது நன்மையை கொடுக்கும். குழந்தைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வார்கள். பெண்மணிகளுக்கு நண்பர்களிடம் பேசுவது அனுகூலத்தை கொடுக்கும். வீண் மனக்கவலை ஏற்பட்டு விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனைத்து வகையிலும் நன்மை உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறும். அரசியலில் உள்ளவர்களுக்கு எந்த வேலையும் எளிதாக செய்து முடிப்பதற்கான சூழலும் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்கள் போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதனைகள் புரிகின்ற நாளாக மகரத்திற்கு ஆசை மேம்படுகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்கள் விட்டு கொடுத்து போவதும் சிறப்பு. அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருகிற நாளாக இன்றைய நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எந்த அளவில் இருக்கிறது? குறுக்கீடுகள் எதுவும் இல்லாமல் நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமாக வலுப்பெற்ற சூழலில் சஞ்சரிக்கிறார். 6 குடையவர் என்று சொல்லக்கூடிய சந்திரன் வலிமையாக திக்பலம் பெற்று உச்ச நிலையில் இருப்பது. கடன் மற்றும் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள், அவர்களால் சில மன வேதனைகள் ஏற்படும். கோர்ட் கேஸ் வம்பு வழக்குகள் உஷாராக இருங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் கோபதாப பிடிவாத குணங்கள் கூடுதலாக இருக்கும். பெண்மணிகள் சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. நினைத்ததை சாதிப்பதற்கு உகந்த தினமாக இன்றைய நாள் இருக்கும். குலதெய்வ அனுக்கிரகமும் குறிப்பிடத்தகுந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். குறைகள் எதுவும் இல்லாத நாளாக எல்லாவற்றிலும் திறமையும் மேன்மைகளும் நிறைந்த தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையிருக்கிறது. புதுவிதமான நிகழ்வுகளோடு புத்துணர்ச்சியான அனுபவத்தையும் பெற இருக்கிறீர்கள். எந்த காரியத்தையும் சரியாக திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்து முடித்த அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெற இருக்கிறீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவதன் மூலமாக அனைவராலும் புகழ இருக்கிறீர்கள். குறிப்பாக தந்தை மகன் உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். தாயாருடைய ஆரோக்கிய நலன் காக்கப்படும்.
இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுடைய குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். எதிலும் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. தேவையற்ற மனக்குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு விலகும். எந்த ஒரு வேலையை பற்றியும் அதிகம் யோசிப்பதை தவிர்த்துவிட்டு செயல்பாடுகளில் ஈடுபடுவது அனுகூலத்தை கொடுக்கும். குலதெய்வ அனுகிரகமும் குறிப்பிடத்தகுந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நிறைவாக தேடி வருகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். தூரதேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நிம்மதியையும் அனுகூலத்தையும் கொடுக்கும். குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களை கவனமாக கையாள்வது நல்லது. பழைய பாக்கிகள் வசூலாவதிலிருந்து வந்த தடைகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் மூலம் அனுகூலம் உருவாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு காணப்படும். குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது. கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது அனுகூலத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எதிலும் எச்சரிக்கையோடு இருப்பது சிறப்பான சூழலை கொடுக்கும். வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு விலகும். கலைத்துறை என்பவர்களுக்கு எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும். அரசியல்வாதிகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைப்பது அனுகூலத்தை கொடுக்கும். வேலைகளை கவனத்தோடு செய்வது சிறப்பான சூழலை கொடுக்கும். எதிலும் நிதானம் தேவை. மாணவர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியை கொடுக்கும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் ஆதாயமான சூழல்கள் ஏற்படுகிற தினமாக கும்பத்திற்கு குறைகள் எதுவும் இல்லாத நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பெருமை கொள்ளுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள் அனுகூலங்கள் எப்படி இருக்கிறது? முக்கியமாக சந்திரன், அதிர்ஷ்டத்தை சருகிற சந்திரன் அபாரமாக விளம்பர நிலையில் உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் இருப்பதும், ராசிநாதன் கேந்திர வலுவில் இருப்பதும், ராசியில் சனி பலவீனப்பட்டிருக்கிறது. கூடுதலாக அங்கே சூரியனும் சிக்கலில் இருப்பது போன்ற தன்மைகள் இருந்தாலும் குறிப்பிடத்தகுந்த எதிர்பார்ப்புகளை முழுமையாக பூர்த்தி செய்து வெற்றி காணக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். உங்கள் மீதான மதிப்பு மரியாதையும் கூடுதலாக இருக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுகூலமான தன்மைகள் உண்டு. விரும்பியதை சாதிக்கின்ற நாளாகவும், வெள்ளங்கமான செயல்பாடுகள் அனைத்திலிருந்தும் நீங்கக்கூடிய தினமாகவும், குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். நிதி மேலாண்மை கூடுதலாக இருக்கும். சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு. குறிப்பாக கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். பெண்மணிகளால் அனுகூலங்கள் ஏற்படும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற இந்த ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நிதி நிறுவனங்கள், நகைக்கடை, அடகு கடை போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் ஏற்படும். வேலையாட்கள் மூலமாக அனுகூலமான சூழல்கள் உருவாகும். இழுபறியாக முடியாமல் இருந்து வந்த செயல்களை சாதுரியமான உங்களுடைய நிகழ்வின் மூலமாக செய்து முடிப்பீர்கள். அனைவருடைய பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். தொழில்துறை என்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறை என்பர்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையில் சில நிகழ்வுகள் நடக்கும். ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் கூடுதலாக உருவாகும். பெண்மணிகளுக்கு மன மகிழ்ச்சி தருகிற செய்திகள் ஏற்படும். குறிப்பாக உத்தியோகத்துறை என்பர்கள் புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனுகூலங்கள் உண்டு. புதுவிதமான எண்ணங்களும் உத்வேகமும் எல்லாவற்றிலும் உயரியதான நல்லதொரு நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய தினமாக, எல்லாவற்றிலும் எல்லோராலும் புகழப்படுகிற தினமாக மீனத்துக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக புதிய நபர்களின் அறிமுகங்கள் உற்சாகத்தை கொடுக்கும். இன்றைய நாள் கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாற்றத்தை கொடுக்கும். மாணவர்கள், இளைஞர்களுக்கு நன்மையை கூடுதலாக கொடுக்கக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாக இன்றைய தினம் அமையும்.